guys, welcome back to Cooking Tamila YouTube channel. வாழ்த்துக்கள் தோழர்களே. நாங்க போன மாசம் பிப்ரவரி 2ஆம் தேதி அப்கேக்கு சவுதி அரேபியால இருக்கிற அப்கேக்ல இருந்து நாங்க தம்மாமுக்கு ஷாப்பிங் போலான்னு போனோம். அங்க லூலு புதுசா திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப நாளா ஆச்சே நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு போனோம். எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தாச்சுனாக்கா அங்க ஒரு கான்டெஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது லூலு ஹோம் செஃப் குக்கிங் கான்டெஸ்ட் 2023 அப்படின்னு. சரி கலந்துக்கலாமா வேணாமான்னு பார்த்தோம். சரி கடைசி டைம்ல நாங்களும் ஒரு கூப்பன் வாங்கி ஃபில்அப் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு 3 ரெசிபி கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னன்னாக்கா ஒன்னு சிக்கன் பிரியாணி, இன்னொன்னு வெஜிடபிள் பிரியாணி, இன்னொன்னு ப்ரான் பிரியாணி அப்படின்னு சொல்லி 3 இதுல செய்யலாம் அப்படின்னு சொல்லி கான்டெஸ்ட்ல போட்டிருந்தாங்க. நாங்களும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு, ஏன்னா ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை நாங்க போனோம். சனிக்கிழமை எங்களுக்கு தெரியாது முன்னாடியே இது மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் தான் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னாக்கா எல்லா பொருளையும் வாங்கிட்டு சரி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம், செஞ்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டோங்க. சனிக்கிழமை சமைச்சிட்டாங்க, வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு சரி நமக்கு ஒன்னும் கான்டெஸ்ட்ல இது வரைக்கும் வீட்டுல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சாங்க. செஞ்சுட்டு கான்டெஸ்டுக்கு போயாச்சுனாக்கா யாருமே இல்லைங்க. நாங்க தான் முதல் ஆளா இருந்தோம் போல இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செட்டப்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா பண்ணி வச்சிருந்தாங்க லூலுல. கிட்டத்தட்ட ஒரு 50 கான்டெஸ்டன்ஸ் வரா மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல இருக்குது. சரி நாங்களும் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அதாவது அட்மிஷனுக்காக எல்லாத்தையும் பேர்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் டெக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்க அட்மிஷன் உள்ள போயிட்டு ஒவ்வொரு சீட்டு கொடுத்தாங்க. இந்த சீட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களும் போய் உட்காந்தாங்க. உட்காந்தாக்கா நாங்களும் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு கான்டெஸ்ட் ஆரம்பிக்குது சொன்னாங்க. ஆனா வந்தவர் பாத்தீங்கன்னாக்கா எப்ப வந்தாருனாக்கா கிட்டத்தட்ட 7-7:30 மணிக்கு ஆச்சு. அப்பதான் அவர் வரவே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டைம் எல்லாம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு பிரியாணியும் அவரு டெஸ்ட் பண்றதுக்கு தயாரானாரு. அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது டேபிள் போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த செஃப்க்கு கொடுக்கற மாதிரி தொப்பி இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. 7:30 மணிக்கு ராஜ் கலெக்ஷன் வந்துட்டாரு. இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாருனாக்கா அவர் பத்தி சொன்னாரு. அவர் எங்க போனாரு, எங்க வந்தாரு, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன ரெசிபி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளும் கேட்க ஆரம்பிச்சாருங்க. சரி நாங்களும் பார்த்தோம், வெயிட் பண்ண வரும், இப்போ முடிஞ்சிடும் பார்த்தாக்கா அவர் பாட்டுக்கு பொறுமையா வந்தாருங்க. ஒவ்வொரு கான்டெஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த டிஷ்ஷை பத்தி கேட்டாரு, அவங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ண வச்சாரு. இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு அப்படியே போனாருங்க. கிட்டத்தட்ட 50 பேர்னா நினைச்சீங்களேன். ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் ஆச்சு. 50 பேர் 50 நிமிஷம் அதுலயே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளுக்கிட்டே சாப்பிட்றத பத்தி, அதாவது என்னன்னாக்கா என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன டேஸ்ட் அப்படின்னு பாக்கணும் இல்லையா. அவருடைய செஃப், அவரு ஒரு செஃப் தானே. சோ ஒரு கணாய்ஸ் மாதிரி இருக்காரு போல இருக்கு. அதாவது பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான வகையில அவர் ஸ்கோர் கொடுப்பார் போல இருக்கு தெரியுது. சோ அது எங்களுக்கு தெரியாது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எங்களுக்கு நாங்க மறுநாள் வேலைக்கு போனோம் இல்லையா. அதனால சரி நம்ம எப்படா விட்டா போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வெயிட் பண்ணுவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, ஒவ்வொரு ஆளுங்களுடைய ரெசிபியும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டெக்கரேஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்டகாசமா இருந்ததுங்க.
அதாவது ஒரு கான்டெஸ்ட் வந்து ஃபுட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஆச்சுனாக்கா அதோட டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வீட்டுல அவங்களுக்கு வந்து தெரியல, ஏன்னா புதுசா போனதுனால ஒன்றும் தெரியல எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஆனா நிறைய பேர் வந்து ஃபுட் டெக்கரேஷன் நல்லா பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது இந்த கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில இருந்து நிறைய பேர், நிறைய ஸ்டேட், எல்லா ஸ்டேட் ஆளுங்களும் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2 பேரு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறமா நார்த் இந்தியன்ஸ், காஷ்மீரி, பிளஸ் வந்து மத்த அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஆளுங்களும் வந்து கலந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொரு ரெசிபியும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வித்தியாசமா இருந்ததுங்க. அதாவது பிரியாணின்றது நம்ம வந்து நார்மலா பாத்தீங்கன்னாக்கா என்ன பிரியாணி பார்ப்போம், ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து ஒரு எறா பிரியாணி, அவ்வளவுதானே. ஆனாக்கா அங்க போனாக்கா அந்த ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு ஸ்டைலுங்க. ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட்டிநாடு பிரியாணின்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து வந்து ஹைதராபாத் பிரியாணி சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து காஷ்மீர் பிரியாணி சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து மலபார் பிரியாணின்னு சொல்றாங்க. என்ன அதே போல கர்நாடகால அது ஒரு ஸ்டைலு, கேரளால ஒரு ஸ்டைலு, நார்த் இந்தியால பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு லக்னோ பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. சரிங்களா? இப்படி அதே போல வந்து கேரளாவுல சில பேர் என்ன பாத்தீங்கன்னாக்கா கிளி பிரியாணி சொல்லி ஒரு அதாவது வாழையில கட்டி வச்சிருந்தாங்க. கிளினாக்கா நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, பொற்கிளியில வந்து அரசர் வந்து புலவருக்கு வந்து பரிசு கொடுத்தாரு அப்படின்னு. அப்படிதாங்க அந்த பொற்கிளியில வந்து அத அந்த மாதிரி கட்டி அந்த பிரியாணி வச்சிருப்பாங்க. அது வாழையில கட்டி பாருங்க, பொற்கிளி மாதிரி இருக்கா, அதுதான் வந்து கிளி பிரியாணி சொல்றாங்க. சரிங்களா? இப்படி பல விதமான பிரியாணிகளை வந்து மக்கள் செஞ்சு அசைச்சிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. அதாவது ஃபுட்டு சேர்ந்து பிரியாணி சேர்ந்து ஒரு பக்கம் அப்படின்னாக்கா அதை டெக்கரேட் பண்றது பாத்தீங்கன்னா அதோட சூப்பருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கலைநயத்தோட வந்து அந்த ஃபுட்டை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. பாருங்க, இவங்க வந்து வாழைப்பூ பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்களாம். புதுசா இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி வாழைப்பூ பிரியாணி. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச வகையில வந்து இந்த பிரியாணில செஞ்சு அசத்துனாங்க. சரிங்களா? பாருங்க, இந்த டெக்கரேஷனை பாருங்களேன், ஒவ்வொருத்தர் டெக்கரேஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கா ஒரு பவுல்ல போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, அதாவது டெக்கரேஷன் தான் அதிகம் இதுல. சோ இது ஒரு அதாவது என்னன்னாக்கா இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரியாணி செஞ்சு அதுக்கு சைட் டிஷஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சிம்பிளா பண்ணிருக்காங்க. இவங்க இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது இங்க பாத்தீங்கன்னாக்கா அதாவது கிழிஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. அநேகமா இது வந்து சீ ஃபுட்டா தான் இருக்கும். இவங்கள பாருங்க, அதாவது ஸ்பூன்லயே விதவிதமான ஸ்பூனு, சட்னி நிறைய வச்சிருக்காங்க இவங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு குடுவில மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு பிரியாணி வச்சிருக்காங்க. இன்னும் அது ஓபன் பண்ணல போல தெரியுது. எல்லாம் பாக்குறதுக்கே வந்து நல்லா சூப்பரா தாங்க இருக்குது. நாக்கு எச்சி ஊறா மாதிரி தான் ஆயிட்டு இருக்கும் பாருங்களேன் எல்லாருக்கும். இவங்க வந்து வீட்டுல செஞ்சிருந்தா அப்படியே குண்டான தூக்கி விட்டுக்கிறாங்க போல இருக்கு. இவங்கள பாத்தீங்கன்னா பானை சட்டியில செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களும் பாருங்க கிளி பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க, வாழையில கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு டைப். என்ன இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பிரியாணி செஞ்சு அசத்திட்டாங்க போங்க. அதுக்கப்புறமா நம்மளால வந்தாருங்க, வந்துட்டு ஒவ்வொரு பெஞ்சுக்கா போயிட்டு அவங்க எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அதாவது ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஆளை போய் பார்த்து எப்படி இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து ஒரு 50 நிமிஷம் போச்சா, அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிடுறேன்னு சொல்லி கிளம்பினாருங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுனாக்கா எவ்வளவு டைம் ஆகும். நாங்களும் வெயிட் பண்ணோம் பார்த்தோம். 9-10 மணி ஆயிடுச்சுங்க. நம்மளால அதுக்கு மேல இருக்க முடியல. ஏன்னா வந்து வயிறு வந்து பசி எடுத்து ரொம்ப ஆளுங்களை வந்து சாவடிச்சிருச்சு. அதனால அங்க இருக்கிற லூலுக்குள்ளேயே போயிட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வரைக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி எப்படா முடியும் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ராஜ் கலேஷ் என்ன பண்ணாரு, அவர் வந்து சாப்பிட்டு பார்த்து மார்க்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படியே அவர் வந்து மார்க் எல்லாம் போயிட்டே இருந்தாருங்க. இது பாருங்க, இங்க கூட அவங்க கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருக்காரு பொழுது, என்ன எடுத்து சாப்பிடுறாரு. சரிங்களா? இந்த பிரியாணி பிளஸ் அதுக்கு உண்டான சைட் டிஷஸ், ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரியான சைட் டிஷ் வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. அதாவது தயிர் ரைத்தா, அப்படி இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் சட்னி, என்ன கூட அதாவது ஊறுகாய் கூட வச்சிருந்திருக்காங்க, தால்ச்சா செஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டேஸ்ட்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா?
அதே போல அடுத்தது போனீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அங்கேயே வந்து ஒரு சின்ன ஸ்டவ் ஒண்ணு வச்சு அங்கே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நல்லா பிரியாணி ஓபன் பண்ணுவேன்னா நல்லா தகவல் நல்லா சூடா இருந்தது. சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. அதனால அது ஒரு பிளேட்ல வச்சு கொஞ்சம் நல்லா வெளுத்து கட்டிட்டாரு. என்ன அதுல பாருங்க அந்த பிளேட்ல வைக்கிறதுக்கு எப்படி ஒரு டெக்கரேஷன் பாருங்க. அது ஒரு வேலை இலையை வச்சு அதுக்கு உண்டான ஒரு வழியில வந்து அவருக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப். என்ன இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலயும் போயிட்டு சாப்பிட்டு, ஆனா பாவம் அன்னைக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கிட்ட டேஸ்ட் பண்ணா கூட வந்து அசிஸ்டன்ட் அவங்களும் டேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க் போட்டு அப்புறம் என்ன ரெசிபின்னு வேற கேட்டு இப்படியாக அந்த நிகழ்ச்சி வந்து பரபரப்பா போயிட்டு இருந்ததுங்க. நாங்களும் இப்ப முடிஞ்சிடும் கிளம்பலாம், பரிசு கொடுத்தாங்கனாக்கா நம்மளும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்கு பரிசு கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா இது மாதிரியான டெக்கரேஷன் நாங்க பண்ணல இல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் வந்து முன்னாடியே பல கான்டெஸ்ட்ல வந்து கலந்துருப்பாங்க பொழுது நாங்க வந்து சிம்பிளா ஒரு டிஷ் ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு போனாங்க. இன்ஷால்லா அந்த டிஷ் எப்படி செஞ்சதுன்னு நாங்க அடுத்த வீடியோல நாங்க காட்டுறோம். இது மாதிரி இவங்க என்ன பண்ணாரு, நம்ம ராஜ் கைலேஷ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போனாருங்க. அந்த 50 பேருக்கிட்டயும் போயிட்டு அந்த ஒவ்வொரு டேபிளா போயிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷா எடுத்து டேஸ்ட் பண்ணாரு. பிளஸ் சைட் டிஷ்ஷா பார்த்தாரு, அதையும் டேஸ்ட் பண்ணாரு. பிளஸ் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கும் மார்க் கொடுப்பாங்களாமே. டெக்கரேஷனுக்கு எப்படி அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து என்ன பண்ண டைட்டில் கார்டே போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்டான ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு கான்டெஸ்ட்னு போனாச்சுன்னா தாங்க அங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஆளுகளும் என்ன செய்யறாங்க எப்படி செஞ்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது மாதிரியான கான்டெஸ்ட்ல வந்து அனைவரும் கலந்துக்கிட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு போட்டியிலயும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குங்க. இப்ப இவங்க கிட்ட இவர் கேக்குறாரு என்ன டிஷ் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான டிஷ், அவருடைய இன்கிரீடியன்ஸ் என்ன, இப்படின்ட்டு அவரு வந்து ஒவ்வொரு ஆளுகிட்டையும் இவரு வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. கூடவே வந்து நம்ம ராஜ் கைலேஷ் என்ன பண்றாரு, அவரு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காருங்க. ஆனாக்கா எப்ப பரிசு அறிவிச்சாங்கன்னு தெரியல, யார் வின் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்களும் வெயிட் பண்ணோம். சரி நாங்களும் பொட்டிய கட்டிட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா அங்க இருந்த எல்லா கான்டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க இருந்த எல்லார் பிரியாணியும் வந்து ஆளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். கான்டெஸ்டுடைய ஜட்ஜி என்ன பண்ணாருன்னா எல்லாரும் பிரியாணியும் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவரு ஒரு ரெசிபியை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே சில விடுகதைகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஸ்டைல்ல. அப்படி வந்து ஒரு விடுகதையை போட்டாரு. அந்த விடுகதைக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டு ஒரு பரிசு தட்டிட்டு வந்துட்டேன். அது என்ன விடுகதைனாக்கா, அவர் என்ன கேட்டாரு அப்படின்னாக்கா, இவர் சிலோனில் பிறந்தார், கேரளாவில் வளர்ந்தார், தமிழ்நாட்டில் ஒரு நடிகனாக ஆகி ஒரு ஆட்சியும் பிடித்தார் அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், இதுதான் நமக்கு தெரியுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு. உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு உடனே அவரு ஆமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எங்க இருந்து வரீங்க, தமிழ்நாடா? ஆமான்னு சொன்னேன். மக்கள் எம்ஜிஆர் தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த பரிசையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியாக எங்களுடைய நிகழ்ச்சி முடிந்து நாங்க பெட்டியை கட்டிட்டு ஓடி வந்துட்டோம். ஏன்னா அக்கேக்கு வரணும் இல்ல, ரொம்ப தூரம், ஒரு நாள் வந்து வேலைக்கு வேற போனோம் இல்லையா. பரிசு யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இது போல ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது ஒரு நல்லதா இருந்ததுங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளுங்க செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு நமக்கு ஒரு புது அனுபவம் தான். அடுத்த இதுல வந்து கலக்கிடுவோம். ஏன்னாக நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிச்சு இல்ல, எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு. வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்தாங்க, பசங்களும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நீங்களும் அது போல நிறைய கான்டெஸ்ட் இருந்துச்சுன்னா கலந்துங்க. அப்பதான் நம்மளுடைய திறமை வந்து வெளிப்படும். ஏன்னா எக்காரணம் கொண்டு பயப்படக்கூடாதுங்க. நம்மளால முடிஞ்சதை செய்து காட்டுவோம். என்ன வெற்றி பெறணும் பரவாயில்ல, நம்ம அந்த போட்டியில கலந்துகிட்டு நல்லபடியா இருப்போம். ஓகேவா? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.